ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கிற எம்இஎஸ் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் சாம் கரன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் பண்ண போகிறோன்னு சொன்னார். இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த சிஎஸ்கே அணியில் வந்து பார்த்திங்கன்னா 162 ரன்னுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் முடித்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து தொடர்ந்து 3 அரை சதமாக அடித்திருக்கிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து 62 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அஜிங்கிய ரஹானே வந்து 29 ரன் அடித்தார். சமீர் ரிஸ்வி வந்து இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வந்தாங்க. அவர் வந்து ஒரு 21 ரன் அடித்தார். நம்ம எம்எஸ் தோனி வந்து பார்த்திங்கன்னா 14 ரன் அடித்தார். இதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் காரணமாக 162 ரன் அடித்து 7 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர் முடித்தாங்க. பதிலுக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணியில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டோ வந்து 46 ரன் அடித்தார். பிரிப்சிம்ரன் சிங் 13 ரன் அடித்தார். அதன் பிறகு சாம் கரனும் சஷாங்க் சிங்கும் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்னால வந்து பார்த்திங்கன்னா 163 ரன்னுக்கு 3 விக்கெட் இழப்புக்கு 7 விக்கெட் வித்தியாசத்தில் அந்த மேட்சை வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ 46, ரைலி ரூசோ 43, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிப்சிம்ரன் சிங் 13, சஷாங்க் சிங் வந்து பார்த்திங்கன்னா 25 ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து இருந்தார். அதே போல் கேப்டன் சாம் கரன் வந்து 26 ரன் அடித்து நாட் அவுட்டில் இருந்தார். ஸோ இதன் காரணமாக வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. 17.5 ஓவர்லேயே வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஈஸியான ஒரு சேசிங் வந்து பண்ணிட்டாங்க. பட் இந்த தோல்வியின் காரணமாக சிஎஸ்கேவுடைய பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமத்துக்குள்ளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்த மேட்ச்சும் வந்து அவங்களுக்கு பஞ்சாபோட தான் இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் அது வந்து மே 5ஆம் தேதி நடக்க போகுது தர்மசாலா ஸ்டேடியத்தில். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா குஜராத்தோட மோத போகிறாங்க அகமதாபாத் ஸ்டேடியத்தில். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானோட பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து மோத போகிறாங்க. அதன் பிறகு ஆர்சிபியோட லாஸ்ட் மேட்ச் வந்து இருக்குது. அது வந்து பெங்களூர் சின்ன ஸ்டேடியம் நடக்க போகுது. ஸோ தொடர்ந்து இந்த 4 ஆட்டத்தில் 3 ஆட்டம் வந்து அவங்க வெளியே வந்து ஆட போகிறாங்க. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். பட் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன். பட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். நம்மளோட அருணின் ஆர்டிகல் சேனல் வந்து பார்த்திங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய சப்போர்ட்டுகளை வந்து கொடுக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.